நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால் நீங்கள் திட நம்பிக்கையாக இருப்பீர்கள். அதோடு மாத்திரமல்லாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்வு உண்டாகும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இதே நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களாய் இருக்கிற நீங்கள் உத்தமத்திலே நடக்க வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் உத்தமத்திலே நடக்க வேண்டும். அப்படி நீங்கள் உத்தமமாய் நடப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டாகும், நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகும். நம்ம பிள்ளைகள் இந்த பூமியில ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக அவர்கள் வளர்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கல அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்காது. நீதிமான்களாய் இருக்கிற நாம் உத்தமத்தில நடக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்க மாட்டார்கள். நீதிமான் தன் உத்தமத்தில நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நாம இந்த பூமியில உத்தமமாய் நடக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அது பெற்றோர்கள் உத்தமத்துல நடக்காததுதான். என்ன கட்டளையே என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய ஆண்டவர் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் ஒரு தவறு செய்வோம் என்றால் அதற்கு பிரதிபலனாக நம்முடைய சந்ததி வரைக்கும் பாதிப்பை அது ஏற்படுத்தும். அதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது, நாம் உத்தமத்தில நடப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இந்த பூமியில வாழ்வார்கள். நமக்குள்ள உத்தமம் காணப்படவில்லை என்றால், நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடையாது. வேத வசனம் அதை தான் தெளிவுபடுத்துகிறது. ஆகையினாலே பெற்றோர்களாகிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பூமியில வாழ வேண்டும். நம்ம பிள்ளைங்க நல்லா இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம முதலாவது உத்தமத்திலே நடக்க வேண்டும். நாம கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் மாத்திரமே நம்ம சந்ததி ஆசீர்வாதமான சந்ததியாக இருக்கும். நாம கர்த்தருக்கு பயப்படல அப்படின்னா நாம செய்த ஒவ்வொரு தவறும், நாம செய்கிற ஒவ்வொரு துரோகமும் அது நம்முடைய பிள்ளைகளிடத்துல போய் நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால நம்ம கர்த்தருக்கு
பயந்து உத்தமத்துல நடக்கணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். எதெல்லாம் தீமையான காரியம் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதன் மீது ஒரு வெறுப்பு வர வேண்டும். பெருமை ஒரு தீமை, கர்த்தர் வெறுக்கிற காரியம். இந்த பெருமை நமக்குள்ள காணப்படக்கூடாது. அகந்த நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் நமக்குள்ள வரக்கூடாது. தீய வழி நமக்குள்ள காணப்படவே கூடாது. புரட்டு வாய் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமையா இருந்தோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. அகந்தையா நம்ம இருந்தோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எது அப்படின்னா, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதையெல்லாம் செய்யாமல் இருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டாகும். இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழ முடியாது. நாம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் இந்த பூமியில ஆசீர்வாதமாக வளர்ந்து கொண்டே வருவார்கள். நாம சரியா இல்ல, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னா அது நம்முடைய பிள்ளைகளை போய் பாதிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையினால நமக்காக வாழ்கிறோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம உத்தமத்துல வாழ்ந்தே ஆக வேண்டும். நம்ம பிள்ளைகள் நல்லா வாழணும் அப்படின்னா, ஆசீர்வாதமா இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னா நாம கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். எதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காதுன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இத செஞ்சா கர்த்தர் கோபப்படுவார் என்கிற அந்த சிந்தனை நமக்குள்ள காணப்பட வேண்டும். தீய வழி எது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அத்தனை காரியங்கள் மீதும் ஒரு வெறுப்பு வர வேண்டும். அப்படிப்பட்ட வெறுப்பு நமக்குள்ள காணப்படும் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டாகும். நம் உத்தமத்திலே நாம் நடப்போம் என்றால் நமக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாகவே பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதுல நிறைய சம்பவங்கள் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு 2-3 சம்பவங்களை மாத்திரம் நான் வேகமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னாகமம் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, கேராகு என்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவருமாய் இருக்கிற 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பினார்கள். இங்க என்ன நடக்கிறது என்றால், கேராகு என்கிற ஒரு மனிதன் ஒரு 250 பேரை கூப்பிடுறான். ஒரு 250 பேரை சேர்ந்து கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் பேசுகிறார்கள். 3வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்.
பாருங்க, ஒரு 250 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் எழும்பி பேசுகிறார்கள். மோசே யார்? கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. ஆரோன் யார்? கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாக இங்க ஒரு 250 பேர் பேசுகிறார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு கோபம் வந்துடுச்சு. தவறு செய்தவர்கள் ஒரு சிலர் தான், ஆனா பாதிக்கப்படுகிறவர்கள் யாரென்றால் 16வது வசனம் சொல்லுகிறது, பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சன்னதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள். எல்லாரையும் வந்து அழைக்கிற பொழுது அங்க என்ன நடக்கிறது? 27வது வசனத்துல, அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தாம், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடு கூட தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். 31வது வசனம் சொல்கிறது, அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கேராக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. பாருங்க, பெரியவங்க வந்து தவறு பண்றாங்க. கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுறாங்க. ஆனா பாதிக்கப்படுகிறது யாரென்றால் அவனுடைய பெண் ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால பெற்றோர்கள் செய்கிற அந்த தவறு கடைசியில எங்க வந்து நிற்கும் அப்படின்னா, பிள்ளைகளிடத்துல வந்து நிற்கும். இந்த காரியம் ஒரு அடையாளமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 40வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவன் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும், கேராகை போலும் அவன் கூட்டாத்தாரை போலும் இராதபடிக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மோசே கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லி சொல்லுகிறார். இது ஞாபகக்குறியா இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் இது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். ஆகையினால இந்த காரியத்தை செய் என்று ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசுவோம் என்றால் அது நம்ம பிள்ளைகளிடத்துல போய் பாதிப்பை உண்டாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பாருங்க, 250 பேர் அப்படியே வந்து பூமி பிளக்கிறது, அப்படியே உள்ள போறாங்க. அவங்க பிள்ளைங்க ஏதாவது தவறு பண்ணாங்களா? இல்ல. பிள்ளைகளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டாகும், நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகும். நாம கர்த்தருக்கு பயப்படாம நம்ம இருப்போம் அப்படின்னா, நாம உத்தமத்துல நடக்காமல் இருப்போம் என்றால் அது நம்முடைய பிள்ளைகளிடத்துல வந்து பாதிப்பை உண்டாக்கிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை குறித்து பேசணும்னா நிறைய காரியங்களை பேசலாம். ஆனால் எனக்கு முன்பாக நேரம் கொஞ்சமா இருக்கிறபடினால நான் வேகமாய் கடந்து போகிறேன். ஆகையினால தயவு செய்து கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரிகளுக்கு விரோதமாக யாரும் நீங்க பேசாதுங்க. கர்த்தர் அழைத்தவர், நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். ஆண்டவரே சொல்றாரு, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் நான் அவனுக்கு உத்தரவாதி. மற்றவர்களை குற்றப்படுத்த நீ யார் அப்படின்னு ஆண்டவரை எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நம்ம பிள்ளைகள் அடைக்கலம் உண்டாகும், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, ஊழியம் செய்கிறவர்களுக்கு நாம கனத்தை கொடுக்கணும்.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே கனம் கொடுக்கிறார் என்றால், மதிப்பு மரியாதை கொடுக்கிறார் என்றால் நம்ம எம்மாத்திரம். அதனால ஊழியம் செய்யறவங்க அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல கணக்கு கொடுக்கணும். ஆகையினால நியாயம் தீர்க்கிற காரியம், கணக்கு கேட்கிற காரியம், இந்த காரியத்தை நாம ஒரு நாளும் கையில எடுக்க கூடாது. ஏன்னா இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 250 பேர் எழும்பி பேசுறாங்க. ஆனா அப்ப கூட மோசே என்ன பண்றார்? ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உங்க கோபம் பற்றி எரிய வேண்டாம், நீங்க கோபப்படாதுங்க அப்படின்னு தேவ சமூகத்துல ஜெபம் பண்றார். ஆனாலும் பாருங்க, ஆண்டவருடைய கோபம் அதிகமாகிறது. பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். 250 பேர் பேசினாங்க, அவங்கள மட்டும் ஆண்டவர் அழிச்சிருக்கலாம். ஆனா அந்த 250 குடும்ப தலைவர்கள் மூலமாக 250 மனைவிமார்கள் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நாம செய்கிற ஒவ்வொரு தவறும் எங்கே போய் முடிகிறது என்றால், நம்ம சந்ததியிடத்திலே போய் நிற்கும் என்பதை நாம எந்த சூழ்நிலையிலும் சரி மறந்துடவே கூடாது. இன்னும் யோசுவா புஸ்தகத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். ஆயி என்கிற அந்த பட்டணத்தை பிடிப்பதற்காக போகிறார்கள். ஆனால் ஒரு மனிதர் என்ன பண்றார் அப்படின்னா, சாபத்தீட்டான அந்த காரியங்கள்ல கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அவர் ஒளித்து வைக்கிறார். அதுதான் அவர் செய்த தவறு. ஆனா அதன் நிமித்தம் பெரிய ஒரு தோல்வி உண்டாகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி உண்டாகிறது. ஆனா அது கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அங்கே ஒரு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. என்ன தண்டனை என்றால், யோசுவா 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரும் கூட சேராகின் புத்திரராகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூட்டத்தாரையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகார் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்லறிகிறார்கள். 25வது வசனம் சொல்கிறது, அங்கே யோசுவா, நீ எங்களை கலகம் பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலகம் பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவர்களை அக்கினியிலே சுட்டரித்து கற்களினாலே மூடி போட்டார்கள். தவறு செய்தது யார் என்றால் ஒரே ஒரு மனிதன். தவறு செய்தது ஒரே ஒரு மனிதன். ஆனால் ஒரு மனிதனின் நிமித்தம் என்ன நடக்கிறது என்றால், அவனுடைய குமாரர் அவனுடைய குமாரத்திகள் எல்லாருமே பாதிக்கப்படுகிறார்கள். ஏன் நான் இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னா, நாம கர்த்தருக்கு பயப்படாம நடப்போம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். வசனம் தெளிவா சொல்லுகிறது, நாம கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டாகும். நாம உத்தமத்திலே நடப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நாம உத்தமத்திலே நடக்கல அப்படின்னா 2வது 3வது தலைமுறை வரைக்கும் நிச்சயமாகவே அது கடந்து செல்லும். வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. வேத வசனத்தை மாற்ற ஒருவராலும் முடியாது. இந்த வேத சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. அரசாங்க சட்டத்தை வேணா பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து மாத்திடலாம். ஆனா இந்த சட்டத்தை யாராலும் மாற்றவே முடியாது. 3வது 4வது தலைமுறை வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவர். அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கல அப்படின்னா அது நம்ம பிள்ளைகளை நிச்சயமாகவே பாதிக்கும். அதனால நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? உத்தமத்துல நிரப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏலி என்கிற பெரிய ஊழியக்காரர்,
ஏலி என்கிற அந்த ஊழியக்காரர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை அடக்கவில்லை. அதுதான் வசனம் சொல்லுகிறது, ஏலி கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை தன்னுடைய பிள்ளைகள் செய்கிறார் என்பதை அறிந்திருந்தும் அடக்காமல் போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தம் என்னாச்சு அப்படின்னா, ஒரே நாளில ஏலியும் மரித்து போனார், அவருடைய 2 பிள்ளைகளாகிய ஓப்னேஸ் பினேகாஸ் 2 பேருமே ஒரே நாளில மரித்து போகிறார்கள். அது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம சரியா இருக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் சரியா இருப்போம் என்றால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலியார் பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய பிள்ளையை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லணும், கர்த்தரை குறித்து கற்றுக் கொடுக்கணும், பைபிளை கற்றுக் கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல ஊழியக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைக்கு கர்த்தரை குறித்து சொல்லவே இல்லை. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா 29வது வசனம், அங்கே நான் வாசிக்கிறேன், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன். ஆண்டவர் கேட்கிறார், ஏலி தன் கடவுளை விட தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப மதிச்சார் அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில கோபத்தை உண்டாக்கினது. அதன் நிமித்தம் அந்த சந்ததியே அழிக்கப்பட்டது. நம்முடைய முக்கியத்துவம் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு மாத்திரம் இருக்கணும். அடுத்ததுதான் நம்ம பிள்ளைகள், அடுத்ததுதான் நம்ம குடும்பம். ஆனா இந்த இடத்துல ஏலி என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தரை விட தன் பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த சந்ததியே இல்லாமல் போய்விட்டது. ஒரே நாளில ஏலி மரிக்கிறார், 2 பிள்ளைகள் மரிக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கர்த்தரை குறித்து போதிக்கவில்லை. ஊழியக்காரர் தான், ஆனாலும் போதிக்கவில்லை. பேலியாளின் மக்கள் என்று, சாத்தானுடைய பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை இந்த ஏலி கொடுத்தார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்தது. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். பிள்ளைகளை ஒழுங்கா நடத்தணும். அதான் வசனம் சொல்லுகிறது. அதாவது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நம்ம நடத்தணும் அப்படின்னா, முதிர் வயதில் அவர்கள் விடாதிருப்பார்கள். பிரம்ப கையாடணும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அதனால நம்ம பிள்ளைகளை நம்ம சரியா வளர்க்கணும். நாமும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், உத்தமத்துல நடக்கணும். அப்படி நம்ம நடப்போம் அப்படின்னா நாம் திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நாம சரியா இந்த பூமியில வாழல அப்படின்னா, நாம ஏனோ தானோ என்று வாழ்வோம் அப்படின்னா, அது நம்ம சந்ததியே பாதித்து விடும். அதனால நாம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நான் உத்தமத்துல நடப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு நாளும் உமக்கு விரோதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். உமக்கு விரோதமான காரியத்தை நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். அப்படிங்கிறதுல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உறுதியா இருக்கணும். அப்படி நம்ம செயல்படுவோம் அப்படின்னா அது நிச்சயமாகவே நம்முடைய சந்ததியை பாதித்து விடும். ஒரே ஒரு மனிதன் தான் சாபத்தீட்டான இந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு
ஆண்டவர் சொன்னார். ஆனா அதை செஞ்சதன் நிமித்தம் அவனுடைய குடும்பமே பாதிக்கப்பட்டது. எல்லாரும் கல்லறிறாங்க. தகப்பன் தவறு செய்தார். பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணிச்சா? இல்ல. அந்த பிள்ளைங்கள்லாம் கேட்டிருக்கோம், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஆனாலும் கல்லறிந்து கொலை செய்கிறார்கள். அக்கினியினாலே சுட்டரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். ஒரு குடும்பமே கல்லறிந்து கொலை செய்யப்பட்டு அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுகிறார்கள். செய்தது தவறு ஒரு மனிதன். ஆனால் அந்த ஒரு மனிதன் நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதுமே பாதிப்புக்குள்ளானது. 250 பேர் மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி பேசினாங்க. நீங்க மிஞ்சி மிஞ்சி போறீங்களே, அவங்க மிஞ்சி தான் போவாங்க. அவங்களதான் கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். மோசையை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? போய் வனாந்தரத்துல போய் பிடிச்சி கூட்டு வராரு. ஆரோன ஆண்டவர் தான் காட்டுறார். அவங்க தான் முதல்ல நிற்பாங்க. ஆனா இந்த 250 பேர் நாங்களும் நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அப்போ ஒரு காரியத்தை செய்றார். சரி வாங்க, எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனா ஆரோனை நான் தெரிந்தெடுத்தேன் என்பதை கர்த்தர் அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அடையாளமாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பலிபீடத்துல அவர்கள் கொண்டு வந்த அந்த செம்பு அதெல்லாம் தகனாக மாற்றி அதை அடிச்சு வைக்க சொல்லி மோசைக்கு சொன்னார். அதை பார்க்கிறவங்க எல்லாம் இனி ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பாருங்க, எல்லாரும் அப்படியே பூமியில போயிட்டாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த அக்கினி சட்டி மட்டும் அங்க கிடக்குது. அதெல்லாம் உருக்கி ஒரு தகடாக எடுத்து நீ பலிபீடத்தில் அடித்து வை. இனி யாராவது பலிபீடத்தை பார்க்கிற பொழுது அந்த தகடு அவர்களுடைய கண்களுக்கு தெரியும். ஊழியக்காரங்களுக்கு விரோதமா எழும்பக்கூடாது, பேசக்கூடாது என்பதை அவர்கள் அறிந்து அவங்க பயத்தோடு போனோம். அதற்கு ஞாபகம் குறியாக வை என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. அதனால ஊழியக்காரங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அவங்களுக்குரிய காரியம்லாம் அது கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவர் அவர் இருக்கிறார். பவுல் சொல்றது போல நாம் எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம். பெரிய தீர்க்கதரிசி, பல நிருபங்களை எழுதினவர், அற்புத அடையாளங்களை செய்தவர். அவர் சொல்றாரு நாம் எல்லாரும் நம்ம கூட அப்போஸ்தலனாகிய பவுலும் நியாய தீர்ப்பினால நிற்பார். அவர் செய்த காரியம் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில கொண்டு நிறுத்துவார். பட்சபாதம் கிடையாது நியாய தீர்ப்புல. ஆனா நாம நியாயம் தீர்ப்பதற்கு, நாம ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு நாம் அதிகாரி கிடையாது. அதிகாரி கர்த்தர் மாத்திரமே. அதனால்தான் அந்த சம்பவத்தை வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி நம்ம செய்வோம் என்றால் அது நம்ம பிள்ளைகளை பாதித்து விடும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நாமும் பாதிக்கப்படுவோம், நம்ம பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக கொடுக்கப்பட்ட சுதந்திரம். யாராவது ஒருத்தர் பேசினா ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால இந்த காரியத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் வேதத்துல உள்ள சம்பவத்தை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா அதிகாலையில 4:30 திடீர்னு எனக்கு முழிப்பு வருது. ஆண்டவர் என்ன வார்த்தை பேசணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் இந்த வேத வசனத்தை தான் எனக்கு காண்பித்தார். ஆண்டவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினத்துல தான் நான் சகோதரியை தொடர்பு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். நேற்றெல்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், வார்த்தை வரல. ஆனா அதிகாலையில 4:30 ஆண்டவர் பேசுறார், இந்த காரியத்தை குறித்து பேசு. ஏன் பேச சொல்றார் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா பேச சொல்றதற்கான காரணம் கர்த்தருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்க கர்த்தருக்கு பயந்து நடங்க, உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீங்க உத்தமத்துல நடப்பீர்கள் என்றால் உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நாம கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அப்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கல அப்படின்னா நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதுக்கு தான் நான் 3 சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஏலி அவர் ஊழியக்காரர் தான்,
ஆனாலும் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல. அதன் நிமித்தம் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு மனிதன் தப்பு பண்ணான், ஆனா அந்த ஒரு மனிதன் நிமித்தம் அவருடைய சந்ததியே பாதிக்கப்பட்டது. 250 பேர் கூட்டமா எழும்பி ஆரோனுக்கு மோசைக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே பூமிக்குள்ள மடிந்து போனார்கள். தவறு செய்தது 250 பேர், ஆனால் பாதிக்கப்பட்டது மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் சரி நாம் இப்படிப்பட்ட காரியத்துல ஈடுபடக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்திருப்போம் என்றால் கர்த்தருடைய கோபம் நம் மீது திரும்பி இருக்கும். அந்த கோபம் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல தவறி இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன்னு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா தேவன் இன்றைக்கு இறங்குவார். அதனால்தான் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால்தான் ஆவியானவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். இந்த காரியங்கள் வேண்டாம், கர்த்தருக்கு பயந்து நடங்க. பெருமை வேண்டாம், அகந்த வேண்டாம், புரட்டு வாய் வேண்டாம், தீய வழி வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் தேவன் இன்றைக்கு இறங்குவார். தேவனுடைய கோபம் மாறி உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டாகும். நீங்களும் திட நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுவீர்கள். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணி நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உதவாக என்ன நீ உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாக என்ன நீ உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நான் உமக்கு பயந்து நடந்தா என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நான் உத்தமத்துல நடந்தா என் பிள்ளைங்க பாக்கியவான்களா இருப்பார்கள் என்று ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி நன்றி. நான் உத்தமத்துல நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பயந்து நடப்பதற்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் சரி ஆண்டவரே, நாங்க தவறு செய்ய மாட்டோம், தீய வழியில போக மாட்டோம், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா எழுப்ப மாட்டோம், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நாங்க பேச மாட்டோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் உண்டாயிருந்தால் தயவாய் எங்களை மன்னிங்கப்பா, தயவா எங்களை மன்னிங்க மன்னிங்க. எங்களை எச்சரித்த வார்த்தைக்காக நன்றி. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. அந்த கோபம் எங்க மேல எங்க பிள்ளைகள் மேல திரும்ப கூடாது. ஒரு விஷயாக மன்னியும். ஷகா துடா கபா தலா ரிகாடா துடா கபா ஷகபா. மன்னிங்க ஆண்டவரே, மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க, மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, பேசின காரியத்தை மன்னிங்கப்பா. ரிகா தலா ஷகபா. எங்க பிள்ளைகளை சரியா வளர்க்காம அந்த பாவத்தை மன்னிங்க மன்னிங்க. எங்க பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாவத்தை மன்னிங்க. ரீகா தாதா தாதா தூதா சக்காரோ. உமக்கு பயந்து நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், உத்தமத்தில் நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ரீகா லாசாகா தூதா காபா. பேசுங்க ஆண்டவரோடு கூட பேசுங்க. என்னை அர்ப்பணிக்கிறப்பா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்குங்க. என் நிமித்தமா என் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, என் நிமித்தமாக என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை உத்தமத்திற்கு அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பயப்படுகிற பயத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வரட்டும் என்று சொல்லிக்கிறப்பா. உத்தமம் இறங்கி வருவதாக. நாங்கள் எதை செய்தாலும் சரி வேத வசனத்தின்படி செய்வோம், எதை பேசினாலும் சரி வேத வசனத்தின்படி பேசும் ஆண்டவரே. உங்களை நாங்கள் கோபப்படுத்த மாட்டோம்ப்பா, உங்களை துக்கப்படுத்த மாட்டோம்ப்பா, உமக்கு பிடிக்காத காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிற எங்களுக்கு இறங்குங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் துணிகரமாய் பேசின காரியங்கள் உண்டு, மன்னிங்கப்பா. அந்த கோபத்தில் இருந்து மாறுங்க ஆண்டவரே, மாறுங்கப்பா 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 ஆண்டவரே. அது எங்க பிள்ளைகளை பாதிச்சிடக்கூடாதுப்பா, எங்க குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாது. நீங்க 3வது 4வது தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டீங்களே, இப்போ ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. என்ன கழுவுங்க ஆண்டவரே, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. பேசுங்க ஆண்டவரோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். உங்க ரத்தம் விளக்கும் ஐயா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாக பாவங்களை விலக்கி போடுவீராக. நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே பாவ சாபங்கள் எல்லாம் மறையட்டும் அப்பா. உங்க கோபத்தில் இருந்து மாறுங்கப்பா. ஒரு விஷயம் உங்களுடைய பிள்ளைகளை நினைங்க, ஆசீர்வதிங்க. இனி நாங்க உமக்கு பயந்து வாழ்வோம்ப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க பேசுகிற பொழுது உமக்கு பயந்து பேசுவோம். நாங்க உத்தமமான காரியங்களை மாத்திரம் செய்வோம், அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டாகட்டும் ஆண்டவர். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம். இருதயத்துல ஆண்டவர் என்ன காரியத்துல நம்முடைய பிள்ளைகளை குறித்து நினைத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். அந்த திட நம்பிக்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருள்வீராக என்று செபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரை நீங்க தொட்டு ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பாஸ்டர்மாக்கா ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க,
நீர் கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி. இன்னும் வல்லமையாய் ஊழியத்தின் பாதையில பயன்படுத்துங்கப்பா. உடன் ஊழியர்கள், பொறுப்பாளர்கள், மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சகோதரிமார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் நிறைய மக்கள் வெளியே இருக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் சந்திங்க, ரட்சிங்க, இழுத்து கொண்டு வாங்கப்பா. அந்த இடம் நிரம்பி வழியணும். இன்னும் நிறைய இடம் காலியா இருக்குது. இந்த இடத்தெல்லாம் நிரப்புங்கப்பா. ஆத்துமாக்களினால நிரப்புவீராக. ஆத்துமாக்களினால நிரப்புங்கப்பா. காலை சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ்னு பல சர்வீஸ்கள் நடக்கணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வாங்கப்பா. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவர் நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த காரியத்தை சொல்லிட்டப்பா. இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.